என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, 15 நாட்களாக தமிழகத்தை மட்டும் அல்லாது இந்தியா முழுவதும் உலக நாடுகள் வரை ஜாஃபர் சாதிக் என்ற அந்த பெயரை உச்சரிக்காத நபர்கள் குறைவு. அந்த அளவிற்கு ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற அந்த பெயர் ட்ரெண்ட் ஆகி போச்சு. தம்ப்நெயில்கள் போடுறேன், அதை பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் இவனை பத்தி ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க எவ்வளவு அவனுடைய செய்திகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மட்டும் பாருங்க எல்லாத்தையும் பாருங்க, எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. இவன் செய்த இந்த அயோக்கியத்தனத்தால நல்லது செஞ்சு 4 பேருக்கு இவன் தெரியலங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு செய்து இவன் பிரபலமாகல. நாட்டு மக்களையே தவறான வழிக்கு திசை திருப்புகின்ற போதைப் பொருளை கடத்தி அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கருப்பு பணத்தை சம்பாதித்து அதை கொண்டு தமிழ் திரையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொந்த படம் எடுத்து அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு ஒரு மனிதன் குறுக்கு வழியில் சென்று சம்பாதிக்க ஒரு முறை பழகிவிட்டான் என்றால் அவ்வளவு எளிதில் அவனை கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு இந்த ஜாஃபர் சாதிக் ஒரு உதாரணம். இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கு 15 நாட்களாக கைது செய்ய முடியல தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை. ஆனால் ஜாஃபர் சாதிக்க தொடர்ந்து என்சிபி துரத்தி கொண்டே இருந்தது. என்சிபி என்பது போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக இந்திய உளவுத்துறையால் நிறுவப்பட்டிருக்கின்ற ஒரு தனிப்பிரிவு. இந்த என்சிபி தான் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக் பற்றின துப்புவை துலக்கி கொண்டிருந்தது. கடைசியில் 15 நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்த ஜாஃபர் சாதிக்கு கேரளா வழியாக ராஜஸ்தான் சென்று ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல பிடிச்சிருக்காங்க. ஜெய்ப்பூர்ல பிடிக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக்க டெல்லியில கொண்டு வந்துதான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டெல்லியில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜாஃபர் சாதிக்க அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 8 நாட்கள் காவல்ல எடுத்து அவனை விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ஜாஃபர் சாதிக்கே பிடிபட்டவுடன் முதல் கட்ட விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் என்சிபி அதிகாரிகள். இந்த முதல் கட்ட விசாரணையிலேயே என்சிபி அதிகாரிகளிடம் பல திடுக்கிடும் உண்மைகளை அவன் சொல்லி இருப்பதாக என்சிபி அதிகாரிகள் செய்தியாளர்கள் மத்தியில பேசி இருக்காங்க. அவன் இந்த போதைப் பொருள் கடத்தி அதில் சம்பாதித்த பணத்தில் தான் மங்கை என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து முடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த படம் 100 விழுக்காடு படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் அந்த மங்கை திரைப்படத்தின் ஆடியோல வெளியிட்டவங்க உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி தான் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜாஃபர் சாதிக் இந்த மெத்தபெட்டமின் மூலமாக அவன் இந்த போதைப் பொருளை கடத்தி அதில் சம்பாதித்த பணத்தை பெருமளவில் தமிழ் திரையில் தான் முதலீடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ் திரையுலகில் தான் முதலீடு செய்திருப்பதாக அவனே வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக என்சிபி அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்புல வெளியிட்டிருக்காங்க. அதிலும் மிக பெரும் புள்ளிகள் எல்லாம் இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் இவனுடைய தொடர்பில் இருக்கின்ற மிக பெரிய திரை பிரபலங்கள் எல்லாம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவனை சென்னைக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் தயார் செய்து கொண்டிருந்தார்கள் நேற்று. அதே போன்று ஒருவேளை அவனை சென்னைக்கு கொண்டு 8 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து அவனை விசாரணை செய்யும் பொழுது இன்னும் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் சிக்க போகிறார்கள், அரசியலில் இருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் அவனுடன் தொடர்பில் இருப்பதாக அவனே கூறியிருப்பதாக என்சிபி அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில். இந்த ஜாஃபர் சாதிக் மூலமாக தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் பிரபலங்கள் யாரெல்லாம் இவனுடைய தொடர்பில் இருந்தார்கள், யாருக்கெல்லாம் இவனுடன் தொடர்பு இருந்தது, இவன் சம்பாதித்தது சினிமாவில் மட்டும்தான் முதலீடு செய்தானா என்றால் இல்லை. இவன் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்திருக்கிறான். அதே போன்று ஓட்டல் தொழிலில் முதலீடு செய்திருக்கிறான். நிறைய அரசியல் பிரபலங்களுக்கும் அவன் முதலீடு செய்திருப்பதாக என்சிபி அதிகாரிகள் செய்தியாளர்கள் மத்தியில பேசியிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஜாஃபர் சாதிக் என்ற இந்த ஒரு ட்ரக் திருடன் தமிழ்நாட்டில் இருந்து 2018 தொடங்கி இதுவரையில்
தமிழ்நாட்டில் 2018 இருந்து 2024 குறைந்தது 7 ஆண்டுகளாக இவன் தொடர்ச்சியாக இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பதாக அவனே வெளியிட்டதாக என்சிபி அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இவன் இத்தனை கோடிகளை சம்பாதித்திருக்கிறான். ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக்கு இதுவரையில் 3500 கிலோவிற்கும் மேல் மெத்தபெட்டமின் என்ற இந்த போதை மருந்தை இங்கிருந்து உலக நாடுகளுக்கு கடத்தி இருக்கிறான். உலக நாடுகள் அதை பலவிதமான போதைப் பொருட்களாக அங்கு மாற்றுகிறார்கள். அப்படி அவர்கள் பலவிதமான போதைப் பொருட்களாக அவர்கள் தயார் செய்யும் பொழுது அது 1 கிலோ 1 கோடி 1.5 கோடி 2 கோடி 3 கோடி என்று விற்பனை செய்யப்படுகிறதாம் அயல் நாடுகளில். இவன் இங்கிருந்து ஏற்றுமதி செய்கின்ற இந்த மெத்தபெட்டமின் என்கிற இந்த போதைப் பொருள் இவனுக்கு 1 கிலோவிற்கு எனக்கு 1 லட்சம் தான் கிடைக்கும் என்று என்சிபி அதிகாரிகளிடம் கூறியிருப்பதாக என்சிபி அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இவன் 1 கிலோவிற்கு இவனுக்கு 1 லட்சம் தான் கிடைக்கிறது என்று இவன் கூறியிருப்பது உண்மையாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏன்னா இவன் அங்கு 1.5 கோடிக்கு விற்கின்ற ஒரு பொருளை இவன் 1 லட்சத்திற்கு கொடுக்க முடியும். கொடுப்பானா அதை யோசிக்கிறோம் இல்ல. இவனே 1 லட்சத்துக்கு கொடுத்தா இவன் அவுட்ல என்ன ரேட்டுக்கு இதை வாங்கிட்டு போவான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆகையால இது பொய்யான தகவல். என்சிபி அதிகாரிகள் வெளியிட்டார்கள் அவன் கூறியதாக. ஆனால் என்சிபி அதிகாரிகளுக்கே அவன் ஒரு தவறான தகவலை கொடுத்திருக்கிறான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் உலக நாடுகளில் 3 கோடிக்கு 1 கிலோ விற்கிறது என்றால் 3000க்கோ 3 லட்சத்துக்கோ கொடுத்து விட மாட்டார்கள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அங்கு 1.5 கோடி என்றால் குறைந்தது 50 லட்சத்திற்காவது 1 கிலோ மெத்தபெட்டமின் மூலப்பொருளை இவன் கொடுத்திருப்பான். இவன் குறைந்தது பல ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்திருக்க. அதன் மூலமாகத்தான் அரசியல் துறையிலும் சினிமா துறையிலும் கால் பதித்திருக்கிறான். இப்படி பல கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்த இந்த ஜாஃபர் சாதிக்கு எங்கெல்லாம் இவன் முதலீடு செய்திருக்கிறான், எந்தெந்த இடங்களிலெல்லாம் இவன் தொடர்பு வைத்திருக்கிறான், யாரெல்லாம் இவனுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்ற அத்தனை விவரங்களையும் இனிதான் என்சிபி அதிகாரிகள் அவனை அழைத்து கொண்டு அவன் பாதையில் பயணிக்க இருக்கிறார்கள். அவன் பாதையில் பயணிக்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டில் எத்தனை விஐபிகள் சிக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். தமிழ்நாடு அரசு சாராயத்தை தெருவுக்கு கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்கு. அதை மூட சொல்லிதான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் நடத்தாத போராட்டங்களே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் அந்த தலைவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசுகின்ற இந்த கேடுகட்ட தமிழ் சமூகம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு கேடுகட்ட இந்த திராவிட கட்சிகள், அந்த கட்சியில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பொறுப்பாளர் ஆட்சி அதிகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டில் இருந்து உலக நாடுகளுக்கு எப்படியெல்லாம் கடத்தி இருக்கிறான், அதற்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு உதவி புரிந்திருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் தமிழனாக வெட்கப்படுகிறேன் நான். இதற்கு உடந்தையாக இருக்கின்ற மக்களும் தான் குற்றவாளிகள். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிப்பது எவ்வளவு பெரிய கேவலமான இழிவான செயல் என்பதை ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து பாருங்கள். திமுக என்பது மக்கள் விரோத சக்தி என்று ஒரு முறைக்கு பல முறை நாம் பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது என்பதை இனியாவது புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.